பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். நான் தான் போகணுமா, நீ போயிட்டு வரலாம்ல. ப்ளீஸ் டி எனக்காக போயிட்டு வா. கண்ணா வீட்டுக்கு தானே போறது, பிரச்சனை இல்லடி. நான் அவங்க ரெண்டு பேத்தையும் தூங்க வைக்கல, நீ அது தூங்க தாட்டி வைக்கல. தூங்க வச்சுட்டு அவ எந்திரிச்சிருவாடி. பக்கத்துல எந்திரிச்சிட்டானா திரும்பி தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. ப்ளீஸ் போயிட்டு வா என். ப்ளீஸ் டி. எப்படிடி, எனக்கே பயம், உனக்கு தெரியாதா? என் அன்பா நான் வரல அது வரைக்கும் நீ வெளியில தானே காத்துட்டு இருப்ப. நீ வர வரைக்கும் தூங்க மாட்டேன்னு தெரியும். குழந்தைங்க ஜீவா தானே பாத்துட்டு இருக்காரு. நீ போயிட்டு வா என் ப்ளீஸ். எந்திரிச்சிட்டானா போச்சுடி, அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருவா. அதனால தான் சொல்றேன், எப்படியும் அண்ணன் வர வரைக்கும் நீ வெளியில தான் காவல் காத்துட்டு இருக்க போற. அண்ணன் வர வரைக்கும் ப்ளீஸ் போயிட்டு வா. நீ போயிட்டு வரதுக்குள்ள அண்ணன் வந்துருவா. சரி, எதுக்கு கைய பிடிச்சிருக்க? ஆளை பிடிச்சு கெஞ்ச முடியாதுல, அதான். உனக்கு கொடுத்த வேலையை என்கிட்ட நோக்கி விடுற நீ. இல்ல நானே போயிருப்பேன். தூங்கிட்டாலாம் எந்திரிச்சா அழுந்துருவாலும் பயமா இருக்கு. அழுந்த ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் நான் போய் திரும்பி தூங்க வைக்கிறதுக்குள்ள அவ்வளவுதாண்டி. பக்கத்துல எல்லாம் அழுந்துட்டானா போச்சு, அழுக ஆரம்பிச்சிருவா. நீ போயிட்டு வா ப்ளீஸ். என் நிலமா உனக்கு தெரியாதா? சரி நான் போயிட்டு வரேன். அன்பு ஏன் இன்னும் வரலன்னு வேற தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீ போங்க. இந்த பாரடி அண்ணீரு கூப்பிட வரணும் உன்ட்ட பல டைம் சொல்லிட்டேனா? ஓகே அண்ணி. சரிங்க நீ, நானும் போயிட்டு வரேன். நீ அண்ணியா? ஆமா, ஏனோட வைஃப் எனக்கு அண்ணிதான். அப்ப நான் அண்ணி தானே கூப்பிடணும். இத பாரு, நான் வேணா அண்ணின்னு கூப்பிடலாம், நீ என்ன கூப்பிட கூடாது. சரிங்க நீ வரேன். அண்ணின்னு கூப்பிடாத. சரிடி வரேன், போய் கொடுத்துட்டு வரேன். என் கண்ணா இங்க வர மாட்டாரா? அவரு கொஞ்சம் டென்ஷன்ல எதையோ பத்தி நல்லா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போதைக்கு வர மாட்டாருங்களாம். இன்னைக்கு தானே கடைசி நாள், அதனாலதான். கடைசி நாள் என்னடி பைத்தியம் மாதிரி பேசுற? 2 நாளைக்கு முன்னாடி போனல, அப்ப சொன்னாரு. ஓஹோ சரி. இல்லனா கண்ணா சாப்பிட மாட்டாரு. அவங்களும் இங்க இருக்காங்களா? அவங்கதான் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க என்கிட்ட. அந்த அவ எந்திரிச்சிருவாளா, அதான் உன்கிட்ட கொடுத்தேன். சரி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வராதான். அன்பு இன்னும் வரல, அது வரைக்கும் வெளியில தான் காவல் காக்க போறேன். அதுக்கு நான் போய் கொடுத்துட்டாது வருவேன். அப்போ ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கணும்? நீ காவல் காத்துட்டு இருக்கேன்னு. அது காவல் இல்லடி, என் அன்பான புருஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு மேடம் சாப்பிடாமலையா? அப்படியெல்லாம் அன்பு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தான். ஓஹோ, நீங்க பால் கொடுக்கணும் ஞாபகம் இருக்கா? சரிடி சாப்பிடுறேன். அன்பு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னா, வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். சரி நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு வா, சரியா? சஞ்சு வந்து பிரியா கிட்ட இருக்கா, அர்ஜுன் மட்டும் தான் ஜீவா கிட்ட இருக்கா. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையா வாங்க, சரியா? சரிடி. சரி நான் வர வரைக்கும் வெளில வெயிட் பண்றியா? மென்டல், அதுக்கு நானே கொண்டு போய் கொடுத்துருவேனேடி. அவ பக்கத்துல போய் உட்காரணும்னு சொல்லி தானே உன்னை கொடுத்துட சொல்றேன். போய் தொலை, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். கண்ணா வேணா இங்க கூட்டிட்டு வாடி. அவர் அங்க தனியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க வந்தாவது இங்க பேசிட்டு இருப்பார்ல கொஞ்ச நேரம். ஆமா, அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். அவர் என்னைக்கு உங்ககிட்ட பேசினாலும் வாய்ப்பு இருக்கு. ஏண்டி எப்போது பேசுறதானே? இது வேற விடு. எப்படியோ ஒரு போட்டோலாம் எடுத்து வச்சிருப்பாரு. இவ போனாலும் மாட்டா, அந்த தைரியத்துலதான் அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நானா எதுவும் செய்யக்கூடாதுன்னு. இசை தூங்கலனா கூட நானே கொண்டு போய் கொடுத்துருப்பேன். அவர் கண்டிப்பா இந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப வெளில மாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பே எடுத்து வச்சிருப்பாரு. அதனாலதான் இவ்வளவு தைரியமா அனுப்பிச்சு விடுறேன். இந்த பிரச்சனையும் வராம நீயே பாத்துக்கோப்பா. அவர் இன்னைக்கு சொல்லிடுவாருன்னு நம்புறேன். சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு கண்ணாமல. கண்ணா இன்னைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா கண்ணா அப்படியே மறைச்சிருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல. என்ன சரிப்பட்டு வரல? நீ இப்படி நிக்கிறதா மேடம் சரிப்பட்டு வரல. நான் எப்படி நிக்கிறதா? ஆமா, சாப்பிடாம நிக்கிறியே. தட்டுல வேற சாப்பாடு, அதை எடுத்து நீ சாப்பிட்டேன்னா ஓவரா பண்ணாத. ஓவர் இல்லடி இது. என்ன மேடம் இது பார்க்க உனக்கு ஓவரா மாதிரியே தெரியுது? ஆமா, நீ கண்ணா கொடுக்குற சாப்பாடு நான் எடுத்து சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன். இசை உங்க அம்மாவை கூப்பிடுறா. ஏண்டி அவ பேசவே மாட்டாடி. இப்போ உங்க செல்லமான அன்பு பொண்ணு அழுகுவால, அழுந்தாலே மேடம கூப்பிடுற மாதிரி தானே. எப்படி அழுக வச்சிட்டுமா? கிளம்பிட்டேன். நீங்க நின்ன நேரத்துக்கு நீ போய் கொடுத்திருந்தா கூட உன் பொண்ணு எந்திரிச்சிருக்க மாட்டா. சம்பந்தமே இல்லாம என்கிட்ட கதை அடிச்சிட்டு இருக்க. கதை அடிக்கலடி நீ பைத்தியமே. ஆனா உன்கிட்ட தான் நின்னு பேசின பத்தியா? என்ன சொல்லணும்டி? சரி அர்ஜுன் தூங்கிட்டானா அப்படியே விட்டுரு. இப்ப எழுப்பி விட்டா கத்துனாலும் கத்துவான். நான் தூங்கின உடனே பொறுமையா கொண்டு வந்து உன் பெட்ல போடுற, சரியா? சரிடி, அவனை பாத்துக்கோ. அழுந்துற போறான். அவன் இங்க நல்லா படுத்துட்டு இருக்கான். முட்டை கண்ணை வச்சு உருட்டி பாத்துட்டு இருக்காண்டி. யாரு மேடம்? எங்க எல்லாத்தையும் தான். இசை என்னன்னா முட்டை கண்ணை வச்சு உருட்டி பாத்துட்டு இருக்காரு சார். பரவாயில்ல, சமாளிக்க ஈஸியா இருக்குடி. நல்ல முட்டை கண்ணை வச்சுட்டு எல்லாத்தையும் திருன்னு முடிக்கிறான். ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி. அவன் நல்லாதான் இருக்கான்பா. நீதான் புருஷனுக்காக வெயிட் பண்ற. உன்ன உன் புருஷனால தேடுறது கூட இல்ல. அவன் பாட்டிக்கு எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்கான். நைட்டு தூங்கும் போது தெரியாம யார தேடுறான். சரிம்மா, உன் பொண்ணு கூட அமைதி தாண்டி. ஆனா ஏன் பொண்ணும் பையனும் இருக்காங்களே, என்ன சேட்டடி. நம்ம பக்கத்துல இல்லனாலே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க.
அழகா பிரியா ஐஷு கூட எல்லாம் தூங்குச்சுன்னா அழகா தூங்கிக்குது. அவன் என்ன மாதிரியே சமத்தா தூங்குறான். இத பாரு, உன்னை சமத்த கிமத்தன்னு சொன்னா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. சாரிடி, அண்ணன் மாதிரி அழகா அமைதியா தூங்குறான். ஓஹோ அப்படியா? இடையில உன் அண்ணனை பாராட்டினதுல போதுமா, நீ கிளம்பு. நான் சொல்லட்டுமா? என்ன போற ஐடியால இல்ல. லூசு லூசு, நீ கை எடுத்தாதான் என்னால போக முடியும். ஓ சாரிடி, அதுக்கு லூஸ் எல்லாம் சொல்லிருக்க வேணாம். அப்புறம் போற ஐடியா இல்லனா அப்புறம் இதுதான் சொல்ல முடியும். சரி சரி, நீ போயிட்டு வா. நான் அதுக்குள்ள அவனை தூங்க வைக்கிறேன். தூங்கிட்டானா கொண்டு வந்து உன் பெட்ல போடுறேன். சரிடி. அவன் தூங்கிட்டானா கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு தான் நினைக்கிறேன். பாக்குறேன் என்ன. நீங்க அதுக்குள்ள பொறுமையாவே சாப்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா இசை பக்கத்துல இருக்கானா, அது வரைக்கும் அவன் அமைதியா தான் இருப்பான். அது என்னமோ உண்மைதான். இசை, சஞ்சு, ஷாய்குட்டி, ஹரி இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்க வரைக்கும் அவன் அமைதியா இருந்தாரு. ஆமாண்டி, ஷாயும் ஹரியும் இசையும் அர்ஜுன் கூட தான் இருக்காங்க. நீ போயிட்டு வா. அப்ப இப்போதைக்கு உன் பையனும் அழுக மாட்டான், என் பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீ போயிட்டு வா. இந்நேரத்துக்கு அவனும் தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். யார் இருப்பது, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி, போயிட்டு வா. கண்ணா கண்ணா கண்ணா, எங்க இருக்கீங்க கண்ணா? எங்க ஒரு ஆளையே காணோம். ஒருவேளை மேல எங்கேயாவது இருப்பாரோ. சரி, போய் மேல பாத்துட்டு வரோம். சாப்பாடு இங்க வச்சுட்டு மேல போய் பாத்துட்டு வரோம். கண்ணா கண்ணா, போட்டோ, அதுவும் நம்மளோட போட்டோ எப்படி இங்க? என்னோட போட்டோ எதுக்கு கண்ணா இப்படி வச்சிருக்காரு? அவர் வரைவாரு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நம்மள வரைவாருன்னா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. எதுக்காக இப்படி இந்த போட்டோ வச்சிருக்காரு? என்னது இது? அப்படி கேட்டிருந்தா கண்ணா என்கிட்ட சொல்லியிருப்பார்ல. கண்ணா இதுக்கு முதல்ல தேவையில்லாம ஏன் போட்டோ வரையணும், என்னோட போட்டோ வரையணுங்கிறதுக்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? அன்னைக்கு ஒரு போட்டோ வந்துச்சு, அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுல பேர் எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வருதுன்னா கண்டிப்பா அது எது இருக்கணும். அன்னைக்கு அன்பு ஏதோ சொன்னா யாரும் வந்து கொடுத்தாங்கன்னு. என்னது இது? ஏன் போட்டோ எதுக்கு முதல்ல கண்ணா வரைஞ்சிட்டு இருக்காரு? கண்ணா கண்ணா, எதுக்கு முதல்ல ஏன் போட்டோ வரையணும்? இங்க முதல்ல என்னதான் நடக்குது? முதல்ல கீழே போவோம். கண்ணா கண்ணா கண்ணா, எங்க இருக்கீங்க கண்ணா? வாங்க சௌமியா, ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்கீங்களோ? இல்ல கண்ணா, இப்பதான் கூப்பிட ஆரம்பிச்சேன். எப்போ வந்தீங்க? எங்கேயாவது போனீங்களா? இல்ல கண்ணா, நான் இங்க போல. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, நீங்க அங்க வரல போல. ஸ்னேகாவை தான் கொடுத்து அனுப்பிச்சுட்டு சொன்னாங்க. அவ குழந்தை தூங்குதா, அதான் அழுந்துருவான்னு சொல்லிட்டு அவ வரல, என்கிட்ட கொடுத்தா. அதுதான் வந்தேன் கண்ணா. சாப்பாடு அங்க வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க மறக்காம. சரி சௌமியா. கண்ணா, என்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? இல்ல ஏதாவது சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா கண்ணா? இல்லையே, ஸ்னேகா தான் சொன்னாங்களா? இல்ல நான் கண்ணா கண்ணான்னு கூப்பிட்ட உடனே எங்கேயாவது போனீங்களான்னு கேட்டீங்களா? அதனாலதான் கேட்டேன். ஸ்னேகா என்ன சொல்லணும்? நல்ல வேலை, ஸ்னேகா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோன்னு நினைச்சு சொல்லல போல. சௌமியாவும் மேல எங்கேயும் போகல. நான் வேற லூஸ் திரும்ப போட்டோ அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். அதை முதல்ல எடுத்து உள்ளார வைக்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. கூப்பிட்டு இருந்தா அங்கேயே வந்திருப்பேன்ல. எங்க கண்ணா, இப்பெல்லாம் அந்த பக்கமே வரது இல்லையா? அப்புறம் எப்படி நான் கூப்பிட்டா நீங்க வருவீங்க? இல்ல, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதனாலதான் சௌமியா. கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, அதோட டென்ஷன் அப்படியே இருக்கா, அதுதான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. ஓஹோ, நாங்களாம் கூட எங்க மேல ஏதாவது கோவமா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சௌமியா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல ஸ்னேகா சொன்னா உங்களுக்கு ஒர்க் டென்ஷனா? இன்னைக்கு தான் கடைசி நாளாமே. ஆமா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷனா தான். இன்னைக்கு அது சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கா, அதுதான். அதுக்குன்னு சாப்பிடாம கூட இருப்பீங்களா கண்ணா? அங்க வந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல. இல்ல, இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரலான்னு போனா, அதான் நீங்க கூப்பிட்டது கூட காதுல விழுகல. அதுக்கப்புறம் கத்தி கூப்பிட்டு இருந்தீங்களா, அப்பதான் காதுல விழுந்துச்சு. ஓ, நானும் இப்பதான் வந்தேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்பதான் கூப்பிட்டேனா, கூப்பிட்டு 3வது செகண்ட் நீங்க வந்துட்டீங்க. மத்தபடி நான் வேற எங்கேயும் போல. ஐயோ, அப்படி இல்ல, வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்பீங்களா அப்படின்னு நினைச்சேன். இல்ல நான் தேடலாம் இல்ல, இப்பதான் வந்தேன். சரி சரி, நீங்க பார்த்து சாப்பிடுங்க கண்ணா. அங்க சித்தி நீங்க சாப்பிடலன்னு உங்களுக்காக கொடுத்தலாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க கண்ணா. சரி சௌமியா, நீங்களும் சாப்பிட்டுட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க, நான் இன்னும் சாப்பிடல. என்னாச்சு? இல்ல அன்பின வரலையா, வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஓ அப்படியா, சரி சரி, நீங்க போங்க. அர்ஜுனும் சஞ்சுவும் அழுக போறாங்க. சரி கண்ணா, நான் வரேன். போயிட்டு வாங்க சௌமியா. நல்ல வேலை, வேற எங்கேயும் போகல. அவங்க மாடிக்கு மட்டும் போயிருந்தாங்க, அவ்வளவுதான்டா. லூசுத்தனமா போட்டோ அப்படியேடா வச்சுட்டு வருவேன். இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பாருடா. பக்கத்துல இவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லடா. அவங்க எல்லாம் இருக்கும் போதே போட்டோ எப்படி லூசுத்தனமா வச்சுட்டு வந்திருக்க. நல்ல வேலை கூப்பிட்டு சவுண்ட் கேட்டு நம்ம உடனே வந்துட்டோம், இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். சௌமியா பார்த்து என்ன எதுன்னு கேட்டிருப்பாங்க. கேட்கலன்னா அவங்க போய் பாக்கலன்னு தான் அர்த்தம். ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நீ தாண்டா பொறுப்பு ஏத்திருக்கணும். இந்த மாதிரிதான் தேவையில்லாம வேலை பாப்பியாடா நீ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. நல்ல வேலை ஸ்னேகா அவங்களும் சொல்லல. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். சொல்லாம தான் இங்க அமுச்சு விட்டுருக்காங்க. நல்ல வேலைடா. ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன், அவங்க ஏதோ பாத்துருவாங்களோன்னு அவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்தேன். எங்கேயும் போகாதனால பிரச்சனை இல்ல, எங்கேயாவது போயிருந்தாங்க மாடிக்கு கீடிக்கு, அவ்வளவுதான்டா நீ. நாட்டி முடிச்சிட்டு இருந்திருப்பேன் நேரத்துக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்க்காம முதல்ல அந்த போட்டோ எடுத்து உள்ளார வைடா. உன்னால எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துரும் போல கண்ணா. தயவு செஞ்சு அந்த போட்டோ எடுத்து உள்ளார வை. அஞ்சலி வந்தாலும் வருவா, அவளும் பாத்துட்டானா அவ்வளவுதான். தயவு செஞ்சு எடுத்து உள்ளார வை, இல்லைன்னா அஞ்சலி போய் சொன்னாலும் சொல்லிடுவா பாத்துட்டானா. ஏன்டா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதானே. அறிவே இல்லை கண்ணா உனக்கு. ஒரு செகண்ட்ல எவ்வளவு பயந்துட்ட. பாத்திருந்தா என்ன இருக்கும் கண்ணா. நீ ஏன் கண்ணா இப்படி இருக்க? உன்னால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் நீ தான் நீ பாத்துட்டு இருக்கியா? இப்பெல்லாம் நீ பாட்டு கேர்லெஸ்ஸா இருக்கடா. அந்த ஒரு விஷயத்தினாலதான் ஸ்னேகாக்கு இது தெரிஞ்சிச்சு.
கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்லாம இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இன்னைக்குதான் கடைசி நாள் வேற, என்ன பண்ண போறியா எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணா. ஏதோ பண்ணி தொலைணும் போல கண்ணா. இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காதுடா. இந்த டைம் மாடிக்கு போல, அடுத்த டைம் வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் கண்ணா. அதை வேற துணி போட்டு கூட மூடி வைக்காம நீ வந்திருக்க கண்ணா. அப்படின்னா கூட ஏதோ எடுத்து பார்க்காம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. போன உடனே மாடி முன்னாடியே வச்சிருக்கடா எரும மாடு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணி பிரச்சனையாக்கி விட்றாத கண்ணா. ஐயோ நல்ல வேலை, ஒரு செகண்ட்ல நெஞ்செல்லாம் வெடிச்சிருச்சுடா. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போதுதான் நிம்மதியாச்சு. சரி அந்த போட்டோ எடுத்து உள்ளார வச்சுட்டு வருவோம். என்னது இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டுட்டு வர வேண்டியதானே லூசு, எதுக்கு நீ பாட்டுக்கு வந்த? லூசு தரமா தான் ஏதாவது பண்ணுவியா? அப்படியே கேட்டுக்கலாம்ல கண்ணா கிட்ட. இல்ல அது தப்பா இருந்தா என்ன பண்றது? என்னோட போட்டோவை எதுக்கு அவரும் வரைஞ்சு வைக்கணும்? அத முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சாதானே உன்னால கேட்க முடியும். ஒருவேளை ஸ்னேகா சொன்னால நம்ம கிட்ட சில வார்த்தையெல்லாம் அவ சொன்னா, ஒருவேளை கண்ணா தேடுற பொண்ணு நம்மளதான் இருப்போமா? நம்மளா இருக்கனாலதான் அவரு வரைஞ்சு வச்சிருக்காரோ? ஸ்னேகாவோ அப்பப்போ ஏதோ ஒண்ணு உள்ள வச்சுதான் சொல்லுவா, அது நல்லாவே தெரியும். ஒருவேளை அதுதான் உண்மையா? நம்ம தான் அது தப்பு பண்ணிட்டு இருக்கோமா? அவர் வந்த அன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பேசி இருக்கணும் தானே, அதுவும் தப்பு தானே. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யோசிச்சு தலைதான் வெடிக்குது போல. என்னோட போட்டோவை அவர் எதுக்கு வரைஞ்சு வைக்கணும்? அதெல்லாம் ஓகே. ஸ்னேகா அப்பப்ப எதுக்கு குத்தி ஏதோ பேசுறா? உன்கிட்ட வந்து இன்னைக்கெல்லாம் பேசிட்டு வரேன்னு கூட இப்ப கூட சொல்லிட்டு போனா, எதனால எதுவாவா இருக்கும்? கண்டிப்பா ஸ்னேகாவுக்கு மட்டும் தான் நம்ம உண்மையெல்லாம் தெரியும். அப்படி கண்ணா வந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லியிருந்தாங்கன்னா அது நம்ம எப்படி ஸ்னேகா கண்டுபிடிச்சா? ஒருவேளை நம்ம தான் அவகிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கோமே, அதனாலதான் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறவ. ஒருவேளை நீ தப்பா யோசிச்சாலும் யோசிக்கலாம் சௌமியா. எனக்கு தெரியல அவர் எதனால வரைஞ்சு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த போட்டோக்குள்ள ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. என்னவா இருக்கும்? அவரையே நம்ம போட்டோ வரைஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல பொறுமையா யோசி சௌமியா. நீ தான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்றியா? அவர்கிட்ட வந்த அன்னைக்கு அவர் தான் தெரியும் போது நம்ம பேசி இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மேலதான் ஏதோ தப்பு இருக்கா? இது இப்ப அன்பு கிட்ட சொன்னாலும் அன்பு கண்டிப்பா திட்டுவான். என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம், அன்பு கேட்பான் தானே. அன்பு கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்க கூடாது. அந்த அன்னைக்கு வந்த அன்பு அப்பயும் கேட்டான், நீ ஹாஸ்பிட்டல் எது போறியா அப்படின்னு கேட்டான் தானே. எதனால அன்னைக்கு நீ சொல்லி இருக்கணும் தானே. நீ அன்பு கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பா சௌமியா? அன்பு இன்னைக்கு கேட்டும் போது நம்ம சொல்லிருக்கலாமோ? இப்ப அன்பு கிட்ட சொல்லலாமா வேணாமா? அன்பு கிட்ட சொன்னா எப்படி ஏத்துப்பா? நான் அன்னைக்கே கேட்டல என்று சொல்லிருக்கலாம்னு அன்பு சொன்னா, உன்னோட அன்பு கண்டிப்பா உன்னோட இதை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அன்பு கிட்ட பேசாம சொல்லலாம். நீ அன்பு கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது சௌமியா. ஏன்னா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரது யாரோ பார்த்து அன்பு கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப கூட அன்பு வந்து சும்மாதான் கேட்டானே தவிர சந்தேகப்பட்டால கேட்கவே இல்ல. எங்கேயாவது போறியாமா, உனக்கு ஏதாவது ஆச்சா காய்ச்சல் தானே கேட்டான். அப்பவே சொல்லிருக்கலாம். நீ சொல்லிருக்கணும். பேசாம அன்பு கிட்ட சொல்லிடலாம் இந்த விஷயத்த. எனக்கு என்னமோ இன்னைக்கு மைனா வந்து பேசுறத நீ மறைச்சது தப்புன்னு தோணுது சௌமியா. நீ ஒவ்வொரு விஷயமும் மறைக்கிறனால இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவே நீ? இன்னைக்கு அன்பு கிட்ட மைனா வந்து பேசினதை நான் கண்டிப்பா போய் சொல்லதான் போறேன். அவ அன்னைக்கு வந்து அவ்வளவுதான் பேசும்போது நம்ம ஏன் மறைக்கணும் அன்பு கிட்ட? நீ போய் உடனே சொல்லிடு, மறைக்காத. எதையும் மறைக்க கூடாது சௌமியா. இன்னைக்கு நான் போய் அன்பு கிட்ட சொல்ல போறேன். அன்பு இன்னும் காணும். அன்பு வர வரைக்கும் என்னால இருக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லாத ஒவ்வொரு சின்ன விஷயம் தான் பிரச்சனைக்கு வருமோன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் அன்பு கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா அன்பு உன்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாத்தையும் அன்பு கிட்ட சொல்லிடலாம். கண்ணா எதுக்காக போட்டோ வரைஞ்சு வச்சிருக்காருன்னு இப்போ வரைக்கும் யோசிச்சா கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு நீயா இருப்ப, நீயா யோசிக்கிறீன்னு எனக்கு தோணுது. நேஹா வேற ஏதாவது விஷயத்த வச்சு கூட பேசியிருக்கலாம்ல. அப்படி அந்த பொண்ணு நானா இருந்திருந்தா கண்டிப்பா கண்ணா கண்டுபிடிச்சிருந்த அந்த டைம்ல கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அவரு கண்டுபிடிச்சோன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் யாருன்னு தெரியலல்ல. அது நீயா இருக்கணும்னு கூட இல்லல. நீயா போய் தேவையில்லாம பேசிட்டேன்னா, தேவையில்லாம போய் பேசினா ஐயோ நம்ம மறந்துட்டோமே அவர் யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அதனால நீ எதுவும் சொல்ல வேணாம் சௌமியா. தயவு செஞ்சு அமைதியா இரு சௌமியா. என்ன பொண்டாட்டி, நான் வரும்போது ஏதோ நார்மலா உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன சிரிப்பு பல்ல காட்டுது? அதுவா புருஷாதான் நீ வந்துட்டியே? ஆமா மேடம். நீங்க வெளியில என்ன பண்றீங்க? தெரியாதாடா உனக்கு? தெரியலையே பொண்டாட்டி. சொல்லு, பரவாயில்ல கேக்குறேன். என் புருஷன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் சின்ன வயசுல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்காக சீக்கிரம் வரணும்னு கூட உனக்கு தோணல. அதுதான் என் புருஷனுக்காக நான் வெயிட் பண்றேன். சரி புருஷா, வரீங்களா போலாம்? சரி பொண்டாட்டி வா, உள்ளார போய் சாப்பிடலாம். சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு தெரியும். தெரிஞ்சுட்டே இப்படி எல்லாம் கேட்க கூடாதுடா. ஓஹோ சரி பொண்டாட்டி போலாமா? சரி வா, பசிக்குது. சரி வா போலாம். விடுதலை செய்து விடுமரம் வாங்கிக் கொள்வே.